உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகும். உடலில் நோய் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் விட்டு விலக போகுது. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தில் நம்ம பகவானுடைய பார்வை குருமங்கள யோகம் பெற்று 12ஆம் இடத்தையே நம்ம ராசியும் செவ்வாய் பகவான் பார்ப்பதால் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது எதிரியிடம் இருந்து வந்த தொந்தரவுகள் நாம் விட்டுட்டு கண் திருஷ்டி என்று சொல்கிறோம் இல்லை, அவையெல்லாம் விலகக்கூடிய காலம், நம்ம தோஷங்கள் விலகக்கூடிய காலங்களாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மற்றும் உத்திராடம் ஒரு பாதம் அந்த ராசிக்காரர்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதுமே சூரியனுடைய பார்வை நேரடி பார்வையாக 2ஆம் இடத்துலையும், புதனுடைய பார்வை வக்ரகதியில், அவர் ஆடி மாதம் முதல் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதால் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வக்ரகதி படும்பொழுது தேவையில்லாத பிரச்சனையும் வெற்றி தரக்கூடிய அளவுக்கு, அதாவது எதையும் முடிக்கின்ற தன்மை கொடுக்கணும்ல, ஒரு மனுஷனுக்கு எதையும் செய்யும் முடியும் தன்மை என்று சொல்கிறோம், அது 7ஆம் இடத்தை குறிக்கும். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்வதிரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில் வீட்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதம் உடையவரும், அடுத்ததாக பூராடம் 1, 2, 3, 4 பாதம் உடையும், உத்திராடம் ஒரு பாதம் உடையவர்கள். அதாவது இந்த தனுசு ராசியில் வீட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அதை வரிசைப்படுத்த மிகையாகாது, அவ்வளோ சிறப்பினை தரக்கூடிய நட்சத்திரம். மூலம் என்பது ஆஞ்சநேயருடைய, அதாவது அனுமன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், எதையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலத்தை உடையவர்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நம்ம ராசிக்கு நம்ம ராசிநாதனே இப்பொழுது குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலமாகும். அவர் 6ஆம் இடத்துல இது வரைக்கும் பகை பெற்று மறைவு ஸ்தானத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னவோ நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் உடல் உபாதைகள் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தளவாலாக இருக்குது. நம்மளுக்கு என்ன தான் இது பிரச்சனைனே தெரியலையே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் நம் தோண்டி கொண்டு தான் இருக்குது. படுத்தா எழுந்துக்க முடியல, எழுந்தால் படுக்கவும் முடியல, தூக்கம் வரவும் மாட்டேது, நைட்டில் வரவும் மாட்டேது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆடி மாதம் என்றாலே சந்திரன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சூரிய பகவான் அமரக்கூடிய இடம்தான். கடகராசியில் சூரிய பகவான் அமரக்கூடிய இடத்தை தான் ஆடி மாதம் என்று சொல்லுவார்கள். அவர் முழுவதும் கடந்து வரக்கூடிய காலங்கள் ஆடி மாதங்கள். தமிழ் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் ஆடி மாதம் தொட்டாலே நம்மளுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய, அதாவது அம்மன் வழிபாடை மட்டுமே குறிக்கும். அந்த குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் குலதெய்வ அருள் பெறக்கூடிய காலங்களாகும். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்துக்கு சென்று குருமங்கள யோகம் பெற்று 12ஆம் இடம் என்று சொல்கிற நம்ம இல்லறத்தில் குருமங்கள யோகம் பெறப்போதையா. நாம் இதுவரைக்கும் தெய்வ கடாட்சம் இல்லை என்றால் இந்த ஆடி மாதம் முழுவதும் தெய்வ கடாட்சத்தோடு தான் நாம் வாழ தான் போகிறோம். தெய்வ கடாட்சம் இல்லை, எனக்கு குலதெய்வ அருள் இல்லை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இல்லாமல் போகுது. அதுவும் இல்லாமல் 4ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டிருக்காரு. 5ஆம், அதாவது 4ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான். அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் விட்டிருக்காரு ஐயா. ஏன்னா காலச்சக்கரத்தின் அளவு முதல்ல சொல்லிடணும், அதுக்கப்புறம் பகங்களை சொல்லணும். மூல நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் வேலையில் இருந்து வந்த சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் மறையப்போகுது. தொந்தரவு இருக்க தான் செய்யும் சாமி. உழைப்பினை அதிகமாக தரக்கூடிய காலங்களாகவும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனாலும் அது பெரிய அளவுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விட்டு விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும். திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திடீர்னு பார்த்தா வெளியூர்லேருந்து நம்மளுக்கு பணம் வர்றது, மறைமுகமாக பணம் வந்து நம்மளுக்கு வந்து சேர்றது, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு திடீர்னு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம் ஐயா. தவறான விஷயங்கள் இல்லை, தவறான விஷயத்துக்கு நாம் கையெழுத்து போடக்கூடாது. அதுக்காக மேன்மை அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். தவறான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் இருக்காத அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்துல சூரியனோ புதனோ சுக்கிரனோ இருக்க பெற்றாலே தவறான விஷயத்தில், அதாவது குறைந்த அளவில் பெரிய முதலீடு செய்வது,
குறைந்த அளவில், அதாவது குறைவான இடத்துல அதிகமான பொருள் கொடுத்து வாங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி விடுமா. அது மாதிரி சூழ்நிலை இந்த மாதம் முழுவதும் சற்று காணப்படும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கின்ற காலங்களாக ஏற்படும். வெளியூர் பயணம் நம்ம போய் வரா மாதிரி தான் இருக்கும். நம்ம உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம். இது வரைக்கும் உற்றார் உறவினர் நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் கூட அந்த உற்றார் உறவினர் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவு கூட சேரப்போதையா. இந்த மாதம் திடீர்னு சேர்ந்து நம்ம உறவுகளோடு சேர்ந்து கலந்து வாழக்கூடிய காலங்களாக அமையப்பெறும். மற்றும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் தூரதேசம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். அங்கேயே வாழ்ந்து கொஞ்ச நாள், அதாவது இந்த ஒரு மாதம் வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய காலமாகும். ஒரு 10 தினம் நாம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு நம் சொந்த ஊர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வரக்கூடிய காலங்களாகும். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகும். உடலில் நோய் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் விட்டு விலக போகுது. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தில் நம்ம பகவானுடைய பார்வை குருமங்கள யோகம் பெற்று 12ஆம் இடத்தையே நம்ம ராசியும் செவ்வாய் பகவான் பார்ப்பதால் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது எதிரியிடம் இருந்து வந்த தொந்தரவுகள் நாம் விட்டுட்டு கண் திருஷ்டி என்று சொல்கிறோம் இல்லை, அவையெல்லாம் விலகக்கூடிய காலம், நம்ம தோஷங்கள் விலகக்கூடிய காலங்களாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மற்றும் உத்திராடம் ஒரு பாதம் அந்த ராசிக்காரர்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதுமே சூரியனுடைய பார்வை நேரடி பார்வையாக 2ஆம் இடத்துலையும், புதனுடைய பார்வை வக்ரகதியில், அவர் ஆடி மாதம் முதல் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதால் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வக்ரகதி படும்பொழுது தேவையில்லாத பிரச்சனையும் வெற்றி தரக்கூடிய அளவுக்கு, அதாவது எதையும் முடிக்கின்ற தன்மை கொடுக்குறோமில்ல, ஒரு மனுஷனுக்கு எதையும் செய்யும் முடியும் தன்மை என்று சொல்கிறோம். அது 7ஆம் இடத்தை குறிக்கும். அவர் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி காலத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பொடி பொடியாகிடுவார். அதாவது தடைகள் எதனா கொடுக்குறாங்க ஐயா, ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குற மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லாம் மொத்தமே உடச்சி எடுத்துருவார். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளியே வர்றதுக்கான காலமே இந்த காலம்தான். 7ஆம் அதிபதி வக்ரகதி படும்போதெல்லாம் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி தருவாராம். திடீர்னு மெடிக்கல் மிராக்கர்ன்ற மாதிரி உடல் உபாதைகள்லாம் தீர்ந்துட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா தூரத்து பயணம் நாம் செல்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே தெரியாது, எப்படி போனோம் எப்படி வந்தோம், திடீர்னு பார்த்தா அந்த பயணத்துக்கு நாம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம் செயல் திட்டங்களை உருவாக்க போகிறோம். ஊராக சுற்றுக்கின்ற, அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் என்று சொல்கிறோம் இல்லையா, அது தனுசு ராசிக்கு இந்த முறை பொருந்தக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாட்கள் கழித்து அவங்களும் திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து, இப்போ ஜென்ரலில் எல்லாருக்கும் பார்த்து சொல்லும் பொழுது தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதம் என்றால் அது ஆடி மாதமாக தான் இருக்க போகுது. உங்கள் தேவைகளை நீங்கள் எதனா ஒன்று மறந்துட்டோம், நாம் தேவையில்லை, கடன் பிரச்சனை எதனா ஒன்று நாம் மிச்சம் வச்சுட்டு இருந்தால் அவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலம். அதெல்லாம் இன்பானா வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்ச்சு பை இன்ச்சோ இன்பாவும் நம்மளுக்கு நமக்கு சேரக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் தென்படும். பயப்படணும் அவசியமே இல்லை சாமி. சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிற, புதன் பகவான் 8ஆம் இடத்துல, சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல, அவர் 10 தினம் இருந்துட்டு சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெற போகிறாரு. 11ஆம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு. அதனால் தொந்தரவு கிடையாது. லாபஸ்தானம் வலுக்கின்ற காலங்களாக வரப்போகுது. மனதிற்கு நிம்மதி தரப்போகுது ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய காலங்கள் என்றால் இந்த ஆடி மாதம் முழுவதும் காணப்படும். குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையும் நம்ம மேலே தான் விழுது. நம்ம ராசி மேலே, தனுசு ராசி மேலே தான் விடுது. அதனால் நம் தேவைகளும் இதுவரைக்கும் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட போகுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம். தெய்வீக அருள் கிடைக்கின்ற காலங்களாக இந்த காலம் பெறப்போகுது. மெயினான விஷயமே தெய்வ அருள் கிடைக்கின்ற மாதம் என்றால் அது ஆடி மாதம் மட்டுமே. சூரியன் அருள் பெற்று திடீர் பணவரவு, திடீர் செல்வம் என்று சொல்கிற மாதிரி வீடு சார்ந்த விஷயத்துக்கு ஓமர்தம் பண்ணுறது, அதுக்கான இயல்பாடுகள் செய்யறதுக்கெல்லாம் இது வாய்ப்பு தரப்பதையா. இது வரைக்கும் நாம் எதுவுமே செயல்படுத்தலை. ஒரு பேப்பர் ஒர்க் கூட நமக்கு செயல்படுத்த முடியலன்னா இந்த முறை அதெல்லாம் செயல்பட்டு நம்மளுக்கு வரதான் போகுது, கைக்கு வரப்போகுது. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரமாகட்டும், போராடமாகட்டும், உத்திராடமாகட்டும், இனிமேல் ஒளிரம் கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி கூட போகிற மாதமே கிடையாதுங்க. தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்கள் வாழ்விலும் ஒளிரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. மனதிற்கு இதமான எண்ணங்களை தோற்றுவிக்க தான் போகிறார் இறைவன் நம்மளுக்கு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் குலதெய்வ அருளை பெற்று
குலதெய்வ வழிபாடை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.